வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 17 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ராமனுக்கு விஷயம் தெரிந்தபோது கத்த ஆரம்பித்தார். என்ன, சிஎம் வரவில்லையா என்றார் கோபத்துடன். அவருக்கு நன்றாக தெரியும் அந்த சிறு பெண்ணிற்காக கவின் ஏதாவது செய்வான் என்று. அதே நேரம் அது நிஜத்தில் நடந்தபோது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யோசிக்க நேரமில்லை. மிஸ் சாருலதாவிற்கு விஷயத்தை சொல்லி உடனே வர சொல்லுங்கள் என்றார் ராமன். உதவியாளர் உடனே கைபேசியை எடுத்து சாருலதாவிற்கு விஷயத்தை சொன்னார். சிஎம் சாரின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சாருலதா இந்த மீட்டிங் அட்டன் செய்வார் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது. அதே நேரம் ஈஸ்வரனின் வீட்டில் கண்விழித்த ராதிஷா அருகில் அமர்ந்திருந்த கவினை பார்த்து அதிர்ந்தாள். யார் நீங்கள் என்றாள் கோபமாக. ஓ, விழித்து விட்டாயா என லேசான புன்னகையுடன் கேட்டான் கவின். யார் நீங்கள் என்று மீண்டும் கேட்டாள் ராதிஷா. அவள் குரல் உயர்ந்திருந்தது. நேற்றுதானே சந்தித்தோம், என்னை தெரியவில்லையா என கேட்டான் கவின். அவனது முகத்தில் தவழ்ந்த அந்த போலியான புன்னகை அவளை எரிச்சல் ஊட்டியது. நீங்கள் உண்மையில் யார் என மீண்டும் கேட்டாள் ராதிஷா. அவனுக்கு இருக்கும் அதே பிடிவாதம் அவளிடமும் இருந்தது. நான் கவின் யாதவ் வர்மா மற்றும் நான் என்று அவன் பேசி முடிக்கும் முன்பே இடையில் புகுந்தாள். அப்புறம் இங்கே என்ன செய்கிறீர்கள் என அதே கோபத்தில் கேட்டாள் ராதிஷா. கவின் அமைதியாக, உனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன், பார்க்கலாம் என்று வந்தேன் என்றான். ராதிஷா முறைத்தாள். எதற்காக பார்க்க வந்தீர்கள் என்றுதான் கேட்கிறேன். உங்கள் ஸ்டேட்டில் உடம்பு முடியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் அளவிற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா என்ன என கேட்டாள். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் அளவிற்கு எனக்கு நேரம் இல்லைதான். ஆனால் நீ லீடிங் பிஸ்னஸ் மேக்னட்டான மிஸ்டர் கிருஷ்ணனுடைய ஒரே மகள். உனக்கு தெரியும் நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்று என்றான் கவின் அதே நிதானத்துடன். ஓஹோ, அதாவது நான் மிஸ்டர் கிருஷ்ணனுடைய மகள் என்பதால் மட்டும்தான் என்னை பார்க்க வந்தீர்களா என மீண்டும் புருவத்தை உயர்த்தி கேட்டாள் ராதிஷா. ஆமாம், நீ வேற என்ன நினைத்தாய் என்று எந்தவித உணர்ச்சியையும் புன்னகையில் காட்டாமல் அவளை பார்த்தான். ராதிஷாவிற்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. ஆனால் அவள் அழவில்லை. ஓஹோ என்றவள் அதன்பின் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக தெரிந்தாள். அவளுடைய தந்தை இந்த நாட்டில் பெரிய பணக்காரர் என்பதால் அவருடைய ஒரே மகளான ராதிஷாவை மரியாதை நிமித்தமாக பார்க்க வந்தேன் என்று சொன்ன பின் அவனிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அவள் தந்தை நினைத்தால் இந்த ஸ்டேட்டில் அவர் முதலீடு செய்ய முடியும். புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் கவின் யாதவ் வர்மாவிற்கு இந்த ஸ்டேட்டுடைய நலத்திட்டங்களை நிறைவேற்ற கருவூலத்தில் பணம் வேண்டும் தானே? ராதிஷா அவனது முகத்தை உற்று நோக்கினாள். ராதிஷாவிற்கு நன்றாக புரிந்துவிட்டது, இவன் கியாஷ் தான். நான் இவ்வளவு நேரம் கனவில் பேசவில்லை. இவன்தான் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்திருக்கிறான். ஆனால் அவள் விழித்து பார்த்தபோது ஏனோ மறைக்கிறான் என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க நினைத்த ராதிஷா, சோ இதுதான் நீங்கள் என்னை காண வந்த காரணம் இல்லையா என கேட்டாள். ஆம் என்றான் கவின் வேகமாக. ராதிஷாவிற்கு இதயம் எங்கோ நழுவியது போன்ற உணர்வு. அவளுக்கு திடீரென இருமல் சற்று அதிகமாக கவின் அவளுடைய முதுகை தட்டி கொடுக்க அருகில் வந்தான். ராதிஷாவுடனே என்னை தொடாதீர்கள் என்று கத்தினாள். கவின் அதிர்ச்சியை மறைத்து கொண்டு அங்கிருந்து எழுந்து கதவருகில் சென்றபோது ராதிஷா கியாஷ் என அழைத்தாள். அவள் குரலில் ஏக்கம் தெரிந்தது. கவின் அப்படியே நின்றான். திரும்பி பார்க்கவில்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கதவை நீங்கள் தாண்டும் முன் நீங்கள் தான் கியாஷ் என்று என்னிடம் ஒப்புக்கொள்ளாமல் போனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னுடைய கியாஷாக இருக்க முடியாது என்றாள் பல்லை கடித்து கொண்டே. அவள் என்ன சொன்னாலோ அதில் உறுதியாக நின்றாள். கவினுடைய இதயம் வலித்தது, உடல் வியர்த்தது. அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனை ஊசியாய் குத்தியது. கைகள் இரண்டையும் இறுக்கினான். ஆழ்ந்த மூச்செடுத்தவன் திரும்பி பார்த்து ஒரு புன்னகையுடன், நான் எப்பவும் உன் கியாஷ் இல்லை என்றான், சத்தமாக தெளிவாக. அதற்கு மேல் அவன் நிற்கவில்லை, சென்று விட்டான்.
ராதிஷா அந்த கதவையே விரித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நான் எப்பவும் உன் கியாஷ் இல்லை. ராதிஷாவின் மனம் மீண்டும் குழம்பிய குட்டையானது. இப்படி நெஞ்சை கிழிக்கும் வார்த்தையை கியாஷ் சொல்வானா என யோசித்தாள் ராதிஷா. நிச்சயமாக இருக்காது. அப்படியானால் கவின் யாதவ் வர்மாவிற்கும் தன்னுடைய கியாஷிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற முடிவிற்கு வந்தாள் ராதிஷா. இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியர்ஸ்.